ஒரு சிரமத்தில் நாம் இருக்கும்போது நாம் நினைக்கக்கூடாத விஷயம் என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நாம தான் சிரமத்தில் இருக்கோம்னு நினைச்சோம், அந்த சிரமத்தை விட்டு வெளியே வரவே மாட்டோம். பொதுவாக மனிதர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நாம தான் சிரமப்படும். எல்லாரும் வந்து அவங்கவுங்க சிரமம் என்னன்னு நம்மக்கிட்ட சொல்ல போகிறது இல்லை. அவங்களுக்குள்ளேயும் இருக்கும் 1000 சிரமங்கள். ஆனால் நாம் நினைக்கிறோம் நாம தான் சிரமப்படுகிறோம் என்று நினைத்து விட்டோம் என்றால் அந்த சிரமத்தை போக்குவதற்கு வழியே இருக்காது. சிரமம் என்பது ஒரு தனி உடைமை அல்ல, துன்பம் என்பது பொது உடைமை. எல்லா மனிதனுக்கும் இருக்கிற துன்பத்தின் அளவு ஒன்றுதான், துன்பத்தின் அளவு ஒன்று, வகைகள் தான் வேறு. ஒருவருக்கு ஒரு வகையில் துன்பம், இன்னொருவருக்கு வேறு வகையில் துன்பம், ஆனால் அதன் அளவு ஒன்றுதான். துன்பமில்லாத மனிதன் ஒருவன் இல்லவே இல்லை. இது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இடம் பிடித்து கொண்டிருக்கிறது. இன்பம் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம், தவறில்லை. ஆனால் துன்பம் வந்தால் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் நம் பெரியோர்கள்? துன்பம் வந்தால் வந்த துன்பத்தின் உக்கரத்தை குறைக்க முயற்சி செய். அந்த துன்பத்தோட உக்கரத்தை, கனபரிமாணத்தை குறைக்கணுமானால் மனோதைரியத்தை அதிகப்படுத்து. இதற்கு முன்னால நீ தாண்டி வந்த துன்பங்களை நினைச்சுப்பார். இவ்வளவு துன்பத்தை நாம தானே தாண்டி வந்தோம், இதையும் தாண்டலாம் என்று நம்பிக்கை கொள். அந்த நம்பிக்கை தான் உன்னை வாழ வைக்கும். தான் பகவான் பார்த்தனுக்கு உபதேசம் பண்ணும்போது சொன்னார், இந்த உலகில் மிகவும் கீழானது மனத்தின் தௌர்பல்யம், மனத்தின் பலவீனம். அதை தூக்கி வெளியே போடுனார். முதல்ல பலவீனத்தை தூக்கி எறி. அதை தூக்கி போட்டுட்டேனா மனசுல உள்ள பலவீனம் போயிட்டா நீ கண்டிப்பா எதிரிகளை வாட்ட முடியும் என்றார். ஆக தௌர்பல்யத்தை தூக்கி எரிஞ்சிட்டு எதிரிகளை வாட்ட எழுந்து நில். அதான கீதையில் அவருடைய முதல் உபதேசம். அர்ஜுன விஷாத யோகம்ங்கிறமே, கிளைப்பியம் மாஸ்மகம பார்த்த நாயுதத்தொய் உபபத்தியதே சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியாக்துவோ உத்திஷ்ட பரந்தவக என்றான். கீழானது மனத்தின் தௌர்பல்யம், தூக்க எறி, அதை வெளியே தூக்கி போடு. அதை வெளியே வீசிட்டேன்னா மனம் எதை செய்வதற்கும் தயாராகி விட்டதென்றால் செய்து விடலாம். ஒரு சிறிய வேலையாக இருந்தால் கூட மனம் தயாராகவில்லை என்றால் அதை செய்ய முடியாது. எல்லாமே நம்முடைய மனத்தை பொறுத்து தான் இருக்கிறது. அதனால்தான் பாரதி சொன்னா அதை சரியா வச்சுக்கிடணும், அந்த மனசை மட்டும் சரியா வச்சுக்கிடணும். அவன் தானே பாடுறான், முத்துமாரியை பாடும்போது பாடிட்டான். அவன் சொன்னா, துணி வெளுக்கிறதுக்கு மண் இருக்கு, தோல் வெளுக்கிறதுக்கு சாம்பர் இருக்கு, மணி வெளுக்கிறதுக்கு சாணம் இருக்கு, எங்க மனம் வெளுக்கிறதுக்கு மார்க்கம் இல்லையேன்னா. எங்க மனம் வெளுக்கிறதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்லு என்றான் பாருங்கள். அதனால மனத்தில் தீமைகள் சென்று சேரக்கூடாது. தேவையற்ற விஷயங்கள் மனசுக்குள்ள போய் அதனுடைய தூய்மையை கெடுக்கக்கூடாது. ரெண்டாவது, மனத்தினுடைய ஆற்றலையும் சக்தியையும் நாம் இழந்து விடக்கூடாது. மனத்தை சோர்வடைய செய்து விட்டோம் என்றால் நம்மால் எதுவும் சாதிக்க முடியாது. அதனால நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதனால்தான் பாரதி சொன்னான், கவலைப்படாதே, அச்சம் இல்லை. இஜகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லை. ஒரு தடவை சொன்னா நமக்கு புரியுமோ புரியாதோன்னு 3 தடவை சொல்லிட்டான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நமக்கு தீங்கு செய்ய வந்தாலும் கவலைப்படாத, அச்சம் இல்லை. அதுக்கு மேல ஒருபடி போய் சொன்னா, உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லை. வானமே இடிஞ்சு தலைமையில விழுந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொல்லுவார்கள் நமக்கு? பாரதி சொல்லுகிறான், பயமே நம்ம கிடையாதுன்ட்டு. அவன் சொன்னா, அதனால பயம் இல்லைன்னு பேரிகை கொட்டிட்டான். இது எல்லாம் அம்பாளுடைய கருணை. அவன் சொன்னான், பயமே இல்லை, எல்லாத்தையும் அங்கே தூக்கி போடு. தூக்கி போட்டுட்டு கவலை துன்பம் எல்லாத்தையும் அவளோட திருவடியில் போட்டு அவளை சரண் புகுந்துட்டு பேசாம இரு, அவ பார்த்துப்பா எல்லாத்தையும். நீ பேசாம ஆனந்தமா இருக்கலாம், பயம் இல்லை, ஜெயத்தோடு இருக்கலாம். பேரிகை கொட்டிட்டான், ஜெய பேரிகை கொட்டடா, ஜெய பேரிகை கொட்டடான்னு பேரிகை கொட்டி ஆடுகிறான் மகிழ்ச்சியில. அப்ப பாடினான் பாரதி, பயம் என்னும் பேய் தன்னை ஒழித்தோம், பொய்மை பாம்பை பிழந்துயிரை குடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வை கடைபிடித்தோம். எப்படி போகிறது பாருங்கள். சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கிற வறுமை போகணும்னு பாடினா, நோய் இருக்கக்கூடாதுன்னு பாடினா, கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லாத நிலைமை மாறணும்னு பாடினா, ஏழை அடிமைன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாடினா, எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு பாடினா, இப்படியே பாடி 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 மேல்நிலைக்கு வந்தவன் பாடினா, எண்ணிய முடிதல் வேண்டும்னா, நல்லனவே எண்ணல் வேண்டும்னா, திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னா,
தெளிந்தனால் அறிவு வேண்டும்னா அப்புறம் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனி போல நன்னிய நின் முன் நசித்திடல் வேண்டும் அண்ணாயின்னா இந்த 2வது படியை தாண்டி அதுக்கு மேலே போயிட்டான். அதுக்கு மேலே போனவன் பார்த்தான், வியனுலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வை கடைப்பிடித்தோம்.